இவ்வளோ நாள் ஹஸ்பண்ட் மாலை போடுறதே இந்த நாளுக்காக தான். நைட்டு வீட்டில் பூஜை இருக்குது. ஸோ எப்பவும் போல காலையில் விளக்கேற்றியாச்சு. 3 மணிக்கு போல தான் நான் வந்துட்டு வீடு க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கல் உப்பு போட்டு வீடு தொடச்சாச்சு. 3:30க்கு பசங்க வருவாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே நான் வேர்க்கடலை ஊற போட்டிருந்தேன். அதில் கொஞ்சமாக தண்ணி உப்பு சேர்த்து குக்கரில் வேக போட்டாச்சு. நைட்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் இருக்குது. பிரசாதத்துக்கு பால் மட்டும் வைக்க போகிறேன். அது ஒரு பர்னரில் வச்சுட்டு நான் இங்கே சைடில் வந்துட்டு பாத்திரம் வச்சுட்டு இருந்தேன். அந்த கேப்பில் பால் பொங்கிருச்சு. அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. வீட்டில் சிவலிங்கம் இருந்ததுன்னா சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுக்கோங்க. வீட்டில் படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா வெறும் வில்வேலை சாத்தி சாமி கும்பிட்டுக்கோங்க. பிரசாதத்துக்கு பெருசாக எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெறும் பால் சக்கரை இது மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி ஃப்ரூட்ஸுமே சேர்த்து வைப்போன்றதால் நான் வெறும் பால் மட்டும் காய்ச்சி வச்சிருக்கேன். நேற்று பூஜை ரூமு பூஜை பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பூஜை ரூமில் மட்டும் தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். இங்கே மாட விளக்கு எதுவுமே நான் பண்ணலை. ஸோ வெளியில் போயிட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு வெட்டி வேறு எல்லாமே நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு மாட விளக்கில் கொஞ்சமாக எண்ணெய் திரியெல்லாம் போட்டு அங்கேயுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. காலையில் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி நைட்டு 6 o'clock வரைக்குமே ஃபாஸ்டிங் இருந்தேன். ஆஃப்டர் 6 o'clock வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் ஃபாஸ்டிங் நான் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ யார் யாரெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பூஜையில் பார்ப்போம்.